கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் என்னை ஜீவனோடு வைத்து இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் நிற்க வைத்ததற்காக தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 5 வருடங்களாய் ஒவ்வொரு வார்த்தையுமாய் பேச தேவன் கிருபை செய்தார். இந்த 6வது வார்த்தையும் இந்த வருடத்தில் பேச தேவன் உதவி செய்திருக்கார். அதற்காக நன்றி. இது 6ஆம் வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பேசின 6ஆம் வார்த்தை முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். முடிந்தது என்றால் ஒரு ஆரம்பம் என்றால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும், அதற்கான முடிவும் காண வேண்டும். நாம் அப்படியாய் முடிந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முடிவில்லாதவர். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை காண்பிக்கும்படியா அந்த அதிகாரத்தை உடையவராகிய இயேசு கிறிஸ்து முடிவில்லாதவராய் இருக்கிறார். அவர் முடிந்தது என்று சொன்னார். எதற்காக சொன்னார் என்று நாம் சில வேதத்தின் அடிப்படையில் நாம் இந்த நாட்டில் பார்க்கிறோம். தேவ வசனத்தை நாம் கோர்வையாய் பார்க்க வேண்டும். அப்போதான் எல்லாருக்கும் புரியும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் தேவ வசனத்தை நிதானமாய் கவனிங்க. இங்கே அங்கே மனதை சிதறி போகாதபடி தேவ வசனத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அப்படியாய் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:19-30 இயேசு பாடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்றார், ஆனால் அவர் முடிவில்லாதவர். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் அதில் அநேக வார்த்தைகள் உண்டு. வெளிப்படுத்தின 1:8 அதெல்லாம் நீங்கள் படித்தா ரொம்ப நேரம் ஆகும். நான் அப்படியே சொல்லி போகிறேன். வெளிப்படுத்தின 1:11, ஏசாயா 41:4, ஏசாயா 44:6 நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். அவர் ஆதியும் அந்தமும், ஆதி முதற்கொண்டு அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் முடிவில்லாத தேவன். நம்ம 2 காரியங்களை இந்த நாளில் இந்த முடிந்தது என்ற குறித்த இந்த அடிப்படையின் தலைப்பில் 2 காரியங்களை நாம் இந்த நாளில் தியானிக்கிறோம். ஒன்று நம்முடைய வாழ்வின் எல்லை முடிந்தது, அந்த ஒரு வார்த்தையும், 2வதாக தீர்க்க தரிசன நியாய பிரமாணம் நிறைவேறுதல். இந்த 2 வார்த்தைகளும் இந்த நாளில் நாம் பார்ப்போம். முதலாவது வாழ்வின் எல்லை முடிந்தது. யோபு 7:1 பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது அல்லவோ. அப்போ அநேக நாம் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களாய் பிறந்தவர்களுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் மனித உருவமாய் நம்மளுக்காக வந்து அநேக போராட்டங்கள் மத்தியில தான் அனுபவத்தின் மூலம்தான் அவர் இருந்த நாட்கள். அப்போ பிரசங்கியில கூட 3:2 பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் குறித்திருக்கிறார் இல்லையா? இப்போ நான் பிறப்பதற்கும் ஒரு காலம் இருந்துச்சு, நான் மரிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. நான் சொல்வதனால் நான் இப்போ அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, மரிப்பது சொல்லிட்டா அது நெகட்டிவ் எல்லாருக்கும். ஏன்னா இது இப்படி சடன்னு சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி நான் ஒரு நாள் மறிக்க போகிறேன். அது நிச்சயமானது, அது தீர்மானிக்கப்பட்டது, அது குறிக்கப்பட்டது. அதனால் நாம் அதற்கு பயப்பட தேவை. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கார், ஒரு நாள் ஜீவனை எடுப்பார். அதற்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் இல்லையா? அதனால பிரசங்கர் அப்படியா சொல்றார். சங்கீதத்தில் கூட 31:15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கரத்தில் என்ன இருக்கு? ஒவ்வொருடைய காலங்கள் இருக்கிறது. அதுக்காக நாம் பயப்பட வேண்டியதில்லை. எதை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை இல்லையா? மரணத்தை குறித்து பயம் இருக்கும், எப்படி மறிப்போமோ தெரியலேன்ட்டு பயம் இருக்கும். ஆனால் அதற்காக நாம் பயப்படுத்தவில்லை. ஏன்னா அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நாம் அவரிடத்தில்
நாம் ஒப்புவிக்கும் போது அவர் சகலத்தின் நன்மையாய் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க, அதாவது நாம் தான் அவருடைய பிள்ளைகள் தானே, நாம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாகி நாம் அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். நம்மை போலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனித உருவம் எடுத்து வந்தார். அப்போ மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசு தமது மரணத்தின் மூலமாய் அழிக்கும்படிக்காகத்தான் தேவன் இந்த உலகத்தில் வந்தார். மரணத்தை பிசாசை ஜெயிப்பதற்காகத்தான் அவர் மரணத்தை. இப்போ கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது இது இயேசுவின் பிறகு குறித்து நம்ம மத்தேயுல பார்ப்போம். 4 சுவிசேஷங்களில் மாறி மாறி பார்ப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் நம்ம பார்க்கணும். ஆனால் கலாத்தியர்ல 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவருடைய பிறப்பை இந்த கலாத்தியர்ல எழுதியிருக்கிறது. அதே போல ரோமர் 5:6 அன்றியும் நான் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். அதாவது நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக அவர் மரித்தார், சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் இது வாழ்வின் எல்லை முடிவுத்தை நாம் பார்த்தோம். இப்போது 2வது தீர்க்க தரிசனம் நியாய பிரமாணம் நிறைவேறுதல். இது எப்படி என்றால் மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனம் ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்றார். அப்போ எதுவுமே அழிக்கிறதுக்காக ஆண்டவர் வரல, அதை நிறைவேற்றும்படியாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தான் வந்தார். அது தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாய் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாண சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ நம்மளை மீட்கும்படியாக அந்த சாபத்திலிருந்து, சாபம் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனால் சாபம் ஒரு தலைமுறையில் 4 தலைமுறைக்கு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த சாபத்தை தேவன் கல்வாரி சிலுவையில நமக்காக ஏற்றுக்கொண்டார். உணர்வுகளாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34 நான் என்னை அனுப்புறவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே எனது போஜனமாய் இருக்கிறது. அவருடைய போஜனமாய் இருக்கிறது, அவருடைய கிரியை, அவருடைய எல்லா கிரியைகளையும் செய்வது தேவ சித்தமாய் இருக்கிறது. அது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் வந்தார். அதாவது யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்க எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவது, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போ தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவருடைய கல்வாரி சிலுவையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க நம்ம பார்க்கிறோம். யோவான் 11:22 நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ தேவனை நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் எப்படியா இருக்கிறது? இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் என மரித்தாலும் பிழைக்கிறவர்களாய் இருக்கிறோம் தேவ வார்த்தை மூலமாக. நீதிமொழிகள் 23:18 நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமான தேவச்சனங்களே, இந்த கடைசி வசனம் இது நமக்காக வாக்கு தத்துவமாய் சொல்லப்பட்ட வசனமாய் இந்த நாளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நிச்சயமாகவே முடிவுண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு நிச்சயமாக முடிவுண்டு. நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்மளுடைய நம்பிக்கை இந்த நாட்டில் யார் மீது இருக்கிறது? கணவனுக்கு மனைவி மீது இருக்கிறதா? மனைவிக்கு கணவன் மீது இருக்கிறதா? பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைக்கிறார்களா நம்பிக்கை? பிள்ளைகள் பெற்றோர் மீது வைக்கிறார்களா நம்பிக்கை? அப்படித்தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால்
இந்த நாள் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது நீ நம்பிக்கை வைக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை மாறப்படும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்கை எல்லாமே மாறப்படும். தேவனிடத்தில் நாமே ஒப்பு வைக்க வேண்டும். ஒரு இடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் அப்படி இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்துவை சார்ந்து ஜீவிக்கணும். எனக்கு கூட 2 வருஷமா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அநேக போராட்டங்கள் சரீரத்தில். ஒவ்வொரு நாளும் காலையில் வந்தால் எப்போ நைட்டு வந்தால் பயம், எப்போ காலையில் வரணுன்ட்டு. ஏன்னா ஏற்றுக்க முடியல, உட்கார முடியல, ஒரே பாடு சரீரத்தில். ஆனாலும் தேவன் மீது நம்பிக்கை. ஆண்டவர் என்னை அப்படி கைவிட மாட்டார், ஒரு நாளை கைவிட மாட்டார். அநேக நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் அப்படி பணம் இருக்கிறவங்க கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த நேரத்தில் நான் இங்கே சொல்கிறேன்னா, தேவனுடைய நாம மகிமைப்படுத்த சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்னுடைய பாடுகள் சரீரத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துக்கு போகலாமா, அந்த இடத்துக்கு போகலாமா. ஆனால் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் டாக்டர்ஸுங்களை எதுக்கு வைத்திருக்கிறார் நம்ம பக்கத்தில். சரி, நாமளும் போய் ஒரு சஜஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அது நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால நம்ம ஓடி திரிஞ்சு அநேக ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கிறேன். ஆனாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி இந்த நாளில் நின்று இந்த வசனத்தை பேசும்படியாய் தேவன் என்னை வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. கலங்கிடும் மாதரே கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்திய ரத்தம் எதற்காக? சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்திய ரத்தம் எதற்காக? ஜீவனை கொடுத்தது எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. ஜீவனை கொடுத்தது எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. இந்த வாய்ப்பு கொடுத்த சபையார் அனைவருக்கும்